நான் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தட்டிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தட்டி எண்ணெய் போட்டுக்குவோம். இந்த பக்கம் டீ குடிக்கிறதுக்கு காப்பி பால் ஊற்றி போட்டிருக்கேன். மாதிரி நாங்கள் தட்டி போட்ட வடையெல்லாம் திருப்பி விட்டுக்கிட்டோம். இது ஏன்னா முருங்கைக்கீரை சேர்த்து செஞ்சுருக்கோம் அப்படின்னாலே சத்து தான். இதில் 3 விதமான பருப்பு சேர்த்துருக்கேன். வடையெல்லாம் திருப்பி விட்டு நல்லா வெந்துருச்சு. நாங்கள் ஒரு ஏனத்தில் எடுத்துக்கிறோம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. ஏன்னா இதில் நம்ம பைத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை. எல்லா வடையும் தட்டி எடுத்துகிட்டு காட்டுறோம். டீ போடுறதுக்கு பால் காய்ச்சிருந்தோம். அது பால் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தூள் சேர்த்துக்கலாம். தூள் சேர்த்து கொதிக்க விட்டு வடையும் ரெடி ஆகிட்டு டீ இறக்கிக்க வேண்டியதான்.